நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் வனப்பர்வம். லோமச மகரிஷி பாண்டவர்களுக்கு பல இடங்களை காண்பித்து அந்த இடங்களில் உள்ளதான பெருமைகளையும் மகத்துவங்களையும் கதைகளையும் கூறி வருகிறார். அப்படி இவர்கள் செல்லும் பொழுது ஒரு ஆசிரமமானது தெரிகிறது. அது தர்மர், இந்த இடம் மிகவும் ரமணீயமாக நன்றாக இருக்கிறது, இது என்ன இடம் என்று கேட்க, இது ரைபியருடைய ஆசிரமம். ஏஷக ரைபிய ஆசிரமஹ ஸ்ரீமான் பாண்டவேய பிரகாசத்தே பரத்வாஜோ எத்திர கவிஹி யவக்ரீதோ வினஷ்யத அப்படின்னு சொல்கிறார். இது ரைபியருடைய ஆசிரமம். பரத்வாஜரும் ரைபியரும் இந்த வனத்தில் வசித்து வந்தார்கள். இருவரும் பிராமண சிரேஷ்டர்கள். பரத்வாஜருக்கு யவக்ரீதன் அப்படிங்கிறதான ஒரு புத்திரனும், ரைபியருக்கு பராவசு அர்வாவசு அப்படிங்கிறதான 2 குமாரர்களும் இருந்தார்கள். ரைபியஸ்யது சுதௌ ஆஸ்தாம் அர்வாவசு பராவசு ஆசீத் யவக்ரீதः புத்திரஸ்து பரத்வாஜஸ்ய பாரதா அப்படின்னு சொல்லி, இதில் யவக்ரீதன் பிராமணர்கள் தனக்கும் தன்னுடைய பிதாவான பரத்வாஜருக்கும் சரியான ஒரு மரியாதை கொடுப்பதில்லை, ரைபருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல கௌரவத்தை கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் ஒரு பொறாமை கொண்டு, வேதங்களை கற்காமலேயே நான் வித்வானாக வேண்டும், பெரிய பண்டிதனாக இருக்க வேண்டும், அதற்காக நான் இந்திரனை குறித்து தவம் செய்யப் போகிறேன் என்று தபஸ் செய்வதற்கு சென்றான். இந்திரனை குறித்து தபஸ் செய்தான். சசமித்தோ மகத்யக்னௌ ஷரீரம் உபதாபயன் ஜனயாமாச சந்தாபம் இந்திரஸ்ய சுமஹாதபாஹ. ஒரு கோரமான பெரிய தபஸை பண்ணினான் யவக்ரீதன். அவனுடைய அந்த தபஸை பார்த்ததான இந்திரன் கண்முன்னே தோன்றி, எதற்காக, எந்த காரணத்திற்காக இந்த தபஸை நீ மேற்கொண்டுள்ளாய், எதுக்காக செய்கிறாய் என்று கேட்கிறான். ததோ இந்திரோ யவக்ரீதம் உபகம்ய யுதிஷ்டிரா அப்ரவீத் கஸ்ய ஹேதோஹோ த்வம் ஆஸ்திதா தப உத்தமம். கடுமையான சிறந்ததான இந்த தபஸை நீ எதுக்கு பண்ற அப்படின்னு இந்திரன் யவக்ரீதனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு யவக்ரீதன், நான் வேதங்களை கற்காமலேயே அந்த வேதங்களை கற்றால் என்ன ஞானம் வருமோ அந்த ஞானத்தை அடைவதற்காக நான் இந்த தபஸை செய்கிறேன், அது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி, தபஸ்தேபே ததோகோரம் வேதஜானாய பாண்டவா அப்படின்னு அதுக்காக பண்றாதா. சுவாத்தியாயார்த்தம் சமாரம்போ மமாயம் பாகசாசனா தபசா ஞாத்துமிச்சாமி சர்வஜானானி கௌஷிகா. நான் தபஸ்னால எல்லா வேத ஞானத்தையும் எல்லா ஞானத்தையும் அடைய வேண்டும், அதற்காக பண்ணுகிறேன் அப்படிங்கிறான். காலேன மகதா வேதாக சக்யா குருமுகாத் விபோ பிராப்தும் தஸ்மாத் அயம் யத்னஹ பரமோமே சமாஸ்திதா. நான் குருவினிடத்தில் போய் வேதங்களை கற்றறிய வேண்டும் அப்படின்னா அது ரொம்ப அதிகமான நீண்டமான காலங்கள் வேண்டும், பல வருஷ கணக்கில் நான் அத்தியனம் பண்ண வேண்டும், அதனால் சுலபமாக தவம் செய்து அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்திரன் இந்த வழி சரியான வழி கிடையாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணுறார்.
அமார்கயேஷ விப்ரர்ஷே ஏனத்வம் யாத்துமிச்சசி கிம் விகாத்தேன தே விப்ர கச்சதீகி குரோர்முகாத்து. நீ குருவின் மூலமாகத்தான் வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி தபஸ் மூலமாக அடைய வேண்டும் என்பது இது சரியான வழி இல்லை என்று உபதேசம் செய்கிறார் இந்திரன். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. அதற்காக என்ன பண்றார், இந்திரன் ஒரு பிராமண வேஷம் தரித்து அந்த யவக்ரீமன் தபஸ் பண்ணக்கூடியதான அந்த இடத்துக்கு வரார். ததை இந்திரோ அகரோத் ரூபம் பிராமணஸ்ய தபஸ்வினஹா. ஒரு பெரிய மகரிஷி போல, பிராமண ரிஷி போல அங்கு அவன் கண்முன்னே தோன்றி அநேகசத வருஷஸ்ய துர்பலஸ்ய சயக்ஷ்மனஹா அப்படி அங்கே வரார். அவன் பண்ணிட்டுருக்கதான அந்த இடத்துல அந்த கங்கா நதியில் ஒரு பெரிய சேது நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடியதான அந்த மணலை பிடிப்பிடியாக எடுத்து அந்த தண்ணியில் போடுறார். யவக்ரீதஸ்ய யத்தீர்த்தம் உச்சிதம் சௌச்ச கர்மணி பாகீரத்யாம் தத்தர சேத்தும் வாலுகாபிஷ்சகாரசக. ஒரு மணலால் அந்த பாலத்தை நிர்மாணம் பண்ணணும், சேது கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பிடியாக எடுத்து அந்த ஜலத்தில் போடுறார், கங்கை நதியில் போடுறார். அதை பார்த்துட்டு அந்த யவக்கிரீவன் கேட்குறான், என்ன இது காரியம், என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நான் இங்கே இதில் சேது நிர்மாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியாது, மணல் அள்ளி போட்டெல்லாம் ஒரு சேது நிர்மாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஏன் பண்ணலாமே, நீ குருவின் இடத்துல நீ வேதத்தை கற்காமல் வேதத்தை அடைய வேண்டும்னு ஒரு தபஸ் பண்ணும் பொழுது நான் ஏன் இந்த மணலால் இதை கட்ட முடியாது அப்படின்னு கேட்குறார். எதைவ பவதாச்ச இதம் தபோ வேதா ததம் உத்தியதம் அசைக்கம் தத்வது அஸ்மாபிகே அயம்பாரகா சமாஹிதா அப்படின்னு, அதனால் நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறார். உடனே இந்த யவக்ரீதனுக்கு கொஞ்சம் மனசு மாறுறது. அப்போ சொல்கிறார், நீ போய் ஆச்சாரியனிடத்தில் போய் வேதாத்தியனத்தை பண்ணு, இந்த மாதிரி நீ தபஸ்னால இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். உடனே அவனும் கேட்குறான். அப்புறம் பராவசு அவளை போலவே இந்த யவக்ரீதனும் ஒரு நல்ல ஒரு அத்தியதாவாக ஞானம் உள்ளவனாக அத்தியனங்களை பண்ணி ஆகிறான். யவக்ரீதன் மிகவும் கர்வம் உள்ளவனாகவும் மற்ற ரிஷிகளை மதிக்காமலும் கௌரவிக்காமலும் எல்லோரையும் ஏளனம் செய்பவனாகவும் இருந்தான். ஒரு நாள் பராவசனுடைய மனைவி தனியாக வரும்பொழுது அவளை அவமானப்படுத்தினான். இதை கேட்டு ரைபர் கோபம் கொண்டு ஒரு அழகான ஸ்திரீயையும் பூதத்தையும் சிருஷ்டி பண்ணி அனுப்பினார். அந்த அழகான பெண் அவனை மயக்கி அவனுடைய கமண்டலங்களை எடுத்து சென்றாள். பூதமானது அவனை துரத்தி கொன்றது. அதனால் பரத்வாஜருக்கு தன்னுடைய புத்திரன் மரணத்தை அடைந்தான் என்ற ஒரு கோபத்தினாலும் வருத்தத்தினாலும் ரைபருடைய பிள்ளைகளும் மரணிக்க வேண்டும் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார். பிறகு புத்தி தெளிவடைந்து நாம் இவ்வாறு செய்திருக்கக்கூடாது என்று வருந்தி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களே புண்ணியவான்கள் என்று நினைத்து தமது மகனுடைய பிரேதத்தை தகனம் பண்ணி அந்த அக்னியிலேயே தன்னையும் மாய்த்து கொண்டார். ரைப்ய ரிஷியனுடைய சிஷ்யன் பிரகத்யும்னன், அவன் ஒரு அரசன். அவன் யாகம் செய்ய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளை அர்வாவசு பராவசு அவர்களை அழைத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். அதற்காக யாகத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்தபோது ஓரிரவு தன் மனைவியை பார்ப்பதற்காக பராவசு அங்கு வந்தான்.
அப்போது இருட்டில் ஏதோ ஒரு மிருகம் செல்வதாக ஆயுதத்தை வீச அந்த ஆயுதமானது தன்னுடைய தகப்பனாரான ரைப்பரை கொன்றது. பிதாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பராவசு தன் தம்பியை கூப்பிட்டு, நான் யாகத்தை செய்கிறேன், நீ சென்று பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக பிராயஷ்சித்தம் செய் என்று அவனை அனுப்பினான். பிராயஷ்சித்தம் செய்து அவன் யாகத்திற்கு திரும்பினான். அவனை அவமானப்படுத்த எண்ணி பிரம்மஹத்தியை செய்தவன் எப்படி யாகத்துக்கு வருவான் என்றான் பராவசு. அர்வாவசு மறுத்தான். பாவம் செய்தவன் தன் அண்ணன் என்று சொல்ல யாரும் கேட்காததால் தர்மாத்மாவான அவன் தவம் செய்தான். தேவர்கள் மெச்சி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, தன் பிதா பிழைக்க வேண்டும் என்றும் தன் சகோதரன் தோஷமில்லாதவனாக ஆக வேண்டும் என்றும் கேட்டான். அப்படியே தேவர்களும் அவனுக்கு வரத்தை கொடுத்தார்கள். மற்றவை நாளை கேட்போம்.